குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எக்ஸசைஸ் 1.1ல் தேர்ட் சம்மு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம செகண்ட் சம்மில் முடிச்சிருக்கோம். தேர்ட் சம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இஃப் பி கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு -2, 3, -2, 4, 0, 3, 0, 4, 3, 3, 4. அதாவது கணத்தில் கொடுக்காம புள்ளிகளை அவங்களே கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் ஏ அண்டு பி. இப்போ நம்ம ஏயோட கணமும் பியோட கணமும் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சம்மில் என்ன கொடுத்தாங்கன்னா கணம் கொடுத்துட்டாங்க, நம்ம புள்ளிகளை கண்டுபிடிச்சோம். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களே புள்ளிகளை கொடுத்துட்ருக்காங்க, நம்மள ஏயோட கணத்தையும் பியோட கணத்தையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிக்கலாங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா பி கிராஸ் ஏ கொடுத்துட்ருக்காங்க. பி கிராஸ் ஏவை எழுதிடலாம். பி கிராஸ் ஏ என்னென்ன புள்ளிகளாக இருக்குது? -2, 3, -2, 4, 0, 3, 0, 4, 3, 3, 4. இதில் எது ஏவாக இருக்கும், எது பியாக இருக்கும்? இங்கே பி கிராஸ் ஏ கொடுத்துருக்காங்க. அப்போ பியும் ஏவும் கிராஸ் பண்ணி தான் இந்த புள்ளிகள் கிடச்சிருக்குன்றது நமக்கு தெரியும். இப்போ ஃபஸ்ட்டில் இருக்கிறது என்னவா எடுத்துக்கணும்? ஃபஸ்ட் இருக்கிற நம்பரை பியாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். செகண்ட் இருக்கிற நம்பரை ஏவாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இங்கே பி கிராஸ் ஏ தான் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் ஏ கிராஸ் பின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஃபஸ்ட் இருக்கிறத ஏன்னு எடுத்துருப்போம், செகண்ட் இருக்கிறத பின்னு எடுத்துப்போம். இங்கே பி கிராஸ் ஏ கொடுத்ததுனால ஃபஸ்ட் இருக்கிற எல்லா நம்பரையும் பின்னு எடுத்துக்கலாம். பி ஏ பி ஏ பி ஏ உங்களோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான் நான் இங்கே எழுதுகிறேன், நீங்கள் எழுதக்கூடாது. பி ஏ பி ஏ பி ஏ கிடச்சிச்சிங்களா? இப்போ நம்ம ஏயோட கணம் கண்டுபிடிக்கலாங்களா? ஃபஸ்ட்டு இருக்கிறது எல்லாமே ஏ. அதாவது ஒரு நம்பரே 2 தடவை ரிப்பீட் ஆனால் எழுதக்கூடாது, ஒரு டைம் மட்டும் எழுதணும். ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குது? 3 இருக்குது. அப்போ 3, அடுத்து என்ன இருக்குது? ஏல 4 இருக்குது. அடுத்து 3 ஆல்ரெடி எழுதிட்டோம், எழுதக்கூடாது. 4ம் ஆல்ரெடி எழுதிட்டோம், எழுதக்கூடாது. 3யும் எழுதாச்சு, 4ம். அப்போ ஏவோட கணம் என்ன? 3, 4. இப்போ பியோட கணம் கண்டுபிடிக்கலாம். பியோட கணம் என்னது? ஃபஸ்ட்டில் இருக்கிற நம்பர் பின்னு சொல்லியிருக்கு. ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? -2. அடுத்து -2 ஆல்ரெடி எழுதிருச்சு. அடுத்து 0. அடுத்து 0 ஆல்ரெடி எழுதிருச்சு. அடுத்து 3. அடுத்து 3 இருக்குது, 3யும் எழுதிருச்சு. ஒரு நம்பரே 2 டைமு 3 டைமு ரிப்பீட் ஆனால் ஒரு டைமு மட்டும் தான் எழுதணும். இப்போ ஏவோட வேல்யூம் பியோட வேல்யூம் கிடச்சிச்சு. அதை தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. புள்ளிகளை கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் ஏ அண்டு பி. ஏவோட கணம் கண்டுபிடிச்சாச்சு, பியோட கணம் கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. இப்போ தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் ஏயோட கணம் கொடுத்துட்டாங்க 5, 6, பி ஈக்குவல் டு 4, 5, 6. சியோட கணம் கொடுத்துட்டாங்க